இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுறாரோ, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வாழ்க்கையில அதிகமாக ஸலவாத் ஓதுறாரோ, ஓ பரக்கத்துன் ஃபீ அர்ஸாகி, வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்று இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார். அதிகமாக நம் வாழ்க்கையில ஸலவாத் இருந்துச்சுன்னா நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். கடையில உட்கார்ந்து ஸலவாத் அதிகமா ஓதுறோம், அந்த வியாபாரத்தில் பரக்கத் இருக்கும். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம், ஒரு ஆளு கீழே ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம், ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறோம், அல்லது வெளிநாட்டுல வேலை பார்க்கிறோம், நமக்கு மேல முதலாளி இருக்கிறாரு, ஓனர் இருக்கிறாரு, நம்ம வேலைகள்ல இருக்கும் பொழுதோ அல்லது வேலைகள்ல ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதிகமாக ஸலவாத் ஓதுனா நமக்கு சம்பளமும் உயரும், வேலைகள்ல நமக்கு மேலிடத்துல நல்ல பேரும் கிடைக்கும், அடுத்தடுத்து உயர்வுகள் கிடைக்கும். அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். நம் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். நம்ம வீடுகள்ல பெண்கள் சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஸலவாத் ஓதணும். இன்னைக்கு பாருங்க, சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது பாட்டு கேட்டுட்டே சமைக்கும். சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது டிவியை ஒரு பக்கம் கிச்சன்ல இருந்து எட்டி பார்த்து என்ன செய்யறோம், நாடகத்துல இருந்து சீன் வந்துட்டான், அந்த சீன் வந்துட்டான் பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் முசீபத்துங்க. இதனால பரக்கத்து வராது. சமைச்சுக்கிட்டு இருக்கும் போதோ அல்லது வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதோ அல்லது தொழுகைக்கு பின்னாடி அல்லது சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பொழுதோ நீங்க தஸ்பீஹ் எடுத்து ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருந்தால் உங்கள் வீடுகளில் தர்த்தனிய வராது, முசீபத்துகள் வராது, பிரச்சனைகள் வராது. நிம்மதியான அமைதியான ஒரு பரக்கத்தான வீடாக அல்லாஹ் உங்களுடைய வீட்டை நிச்சயமாக ஆக்குவான். நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம், புலம்பரமா இல்லையா, காசு பணங்கள்ல பரக்கத்தே இல்லை, வரவும் செலவும் சரியா இருக்குது, வரவுக்கு மிஞ்சின செலவா இருக்குது, அப்படி ஒரு 10 பைசா நம்ம கையில நிக்குதா, சேவிங்ஸ் பண்ண முடியுதா, சேமிக்க முடியுதா, அப்படி நம்ம என்ன செய்யறோம், புலம்புறோம். காரணம் என்னன்னா, நம்மள்ட்ட நம்ம காசு பணங்கள்ல வருமானத்துல பரக்கத்து இல்ல. இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், நம்ம மகனை திட்டுறது, டேய் 20,000 ரூபாய் 25,000 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறது இதெல்லாம் என்னடா பத்தும் அப்படி என்ன செய்யறோம், நம்ம மகனை திட்டுவோம். அல்லது நம்ம ஹஸ்பண்ட் நம்முடைய கணவரை திட்டுறது, எங்க 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் என்னங்க காணும், இந்த காலத்துக்கு 50,000 வேணும் அப்படின்னு நம்ம கணவரை திட்டுறது. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, காசு பணங்கள் உயர உயர நமக்கு நிம்மதி கிடைக்கும், நம்ம செலவுகள்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு கணக்கு போடாதீங்க. காசு பணங்கள் உயர உயர அதுல பரக்கத்து இருந்தாதான் நமக்கு என்ன செய்யும், அது நிரப்பமாக இருக்கும். பரக்கத்து இல்லைன்னா அந்த 1 லட்சமும் அந்த மாசத்துக்கு வரவும் செலவும் கரெக்டாயிரும். 1 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, 2 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, அதுல பரக்கத்து இல்லை என்றால் அந்த காசுலாம் வேஸ்ட் தான். அதனால நிம்மதியும் கிடைக்காது, அந்த காசை நம்ம சேமிக்கவும் முடியாது. பரக்கத்துனா என்ன, மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, மாசம் ஒரு 15-20,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, அதுல அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தால் திருப்தியான நிம்மதியான அமைதியான நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நம்மை செழிப்பாக வாழ வைப்பான். 15,000 சம்பளத்துல கூட, 15,000 வருமானத்துல கூட. இதுல என்ன மேட்ரு, பரக்கத்து தான் மேட்ரு. 1 லட்சம் ரூபாய் பரக்கத்து இருந்தாதான் அந்த வருமானத்தை கொண்டு நம்ம திருப்தி பட முடியும். 15,000 ரூபாய் பரக்கத்து இருந்தாதான் அந்த வருமானத்தை கொண்டு திருப்தி பட முடியும். அதனால காசு உயர்ந்தால் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படி கிடையாது, பரக்கத்து தான் இங்க முக்கியம். இப்ப இந்த பரக்கத்து எதை கொண்டு வருகிறது, பல விஷயங்கள் இருந்தாலும் அதுல குறிப்பாக ஸலவாத்தை நாம் வாழ்க்கையில் அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தால் என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில பரக்கத்து நிச்சயமாக வரும். அதுல கலாஇல் ஹவாயிஜி, நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ் இந்த ஸலவாத்தை கொண்டு நிறைவேற்றி தருவான். நம்ம தினமும் ஒரு 1000 ஸலவாத்தோ 2000 ஸலவாத்தோ கணக்கு இல்லாம நம்ம ஓதுறோம், அல்லது கணக்கோடு ஓதுறோம், ஆனா தினமும் நம்ம ஓதிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்முடைய தேவைகள் என்னன்னு அல்லாஹ்கிட்ட கேட்க வேணாம். நம்ம தேவைகள் என்னன்னு, யாரெல்லாம் எனக்கு இந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்கு, ஏன்னா நம்முடைய தேவைகளை அறிந்தவன் யார், அல்லாஹ். நமக்கு நாளைக்கு என்ன தேவை இருக்கு, ஒரு வாரம் கழிச்சு என்ன தேவை இருக்கு, ஒரு மாசம் கழிச்சு என்ன தேவை இருக்கு, இப்படின்னு நம்முடைய தேவைகள்லாம் யார் அறிந்தவன், நம்மை விட அல்லாஹ் அறிந்தவன். அப்ப ஸலவாத் யார் அதிகமாக ஓதுகிறாரோ, அதிகமாக ஸலவாத் ஓதுபவருடைய தேவை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். எப்படி, கேட்காமலே அல்லாஹ் நிறைவேற்றுவான். நம்ம கேட்கணும்லாம் இல்ல, ஸலவாத் ஓதுனா, ஸலவாத் ஓதிக்கொண்டே இருந்தால் நாம் அல்லாஹ் எல்லாம் எனக்கு இந்த தேவைகள் இருக்கு ஞாபகப்படுத்தணும், அல்லாஹ் இடத்துல சொல்லணும் அவசியம் இல்லை. அல்லாஹ்வே அந்த தேவைகளை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வான், நம் தேவைகள் என்னவென்பதை அல்லாஹ் தெரிந்து அறிந்து நமக்கு அந்த நேரத்தில் நிச்சயமாக கொடுப்பான். எதை கொண்டு, நாம் ஸலவாத் ஓதுனுடைய பரக்கத்தினால் என்று இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி. அவங்களுக்கு பிறகு ஒரு நபி
வரமாட்டாங்க. இப்ப அவங்க தான் இறுதி நபி, அவர்கள்தான் சிறந்த நபி. அந்த நபியினுடைய உம்மத்தில் நான் இருக்கக்கூடாதா என்று எத்தனையோ நபிமார்கள் எங்க இருக்கிறாங்க. நான் நபியா கூட வர தேவையில்லை, முஹம்மது ரசூலுல்லாவுடைய சமூகத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக நான் இருந்திருக்க கூடாது அப்படின்னு நபிமார்களே எங்க இருக்கிறாங்க, ஆசைப்பட்டிருக்காங்க. அப்போ அல்லாஹு தாலா நம்மை சிறந்த உம்மத்திலும் கொண்டு வந்திருக்கிறான். மற்ற எல்லா சமூகத்தை விடவும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை விடவும், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை விடவும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை விடவும், இப்படி எல்லா நபிமார்களுடைய சமூகத்தை விடவும், கூட்டத்தை விடவும் நம்முடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் சமூகத்தில் நம்மை ஆக்கியிருக்கிறானே அல்லாஹு தஆலா, உண்மையில் அல்லாஹுக்கு நாம் அதிகமாக ஷுக்ரு செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தார்கள், அதாவது நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய தூதர் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள், எவ்வளவு அக்கறைப்பட்டார்கள் என்பது நம் அனைவர்களுக்கும் தெரிந்த ஒன்று. கடைசி நேரத்திலும் கூட அல்லாஹுடைய தூதர் உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தினுடைய நிலைமை என்னாகுமோ என்னாகுமோ என்று நம்மை பற்றி தான் அல்லாஹுடைய தூதர் கவலைப்பட்டார்கள். அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் பிரத்யேகமாக ஒரு துவாவை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அந்த துவாவை அந்த நபி கேட்டால் உடனே அந்த துவா கபூலாயிரும். ஆனா எல்லா நபிமார்களும் அந்த துவாவை பயன்படுத்திட்டாங்க. அவர்களுடைய உம்மத்துக்கு ஆதரவாகவோ அல்லது அவர்களுடைய உம்மத்தில் இருந்த காஃபிர்களுக்கு எதிராகவோ, இப்படி ஏதாவது ஒரு வழியில எல்லா நபிமார்களும் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக வழங்கப்பட்ட பிரார்த்தனைகள், துவாக்களை அவர்கள் பயன்படுத்திட்டாங்க. ஆனா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அந்த துவாவை அப்படியே வைத்திருந்தார்கள், அந்த துவாவை பயன்படுத்தவில்லை. காரணம் என்னவென்றால், நாளை மறுமை நாளில் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி இந்த துவாவை நான் பயன்படுத்த வேண்டுமே என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கன்னா, நம்மீது எவ்வளவு அக்கறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கும் என்பதை யோசிச்சு பார்க்கணும். தன்னுடைய உம்மத்தார்கள் யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது, தன்னுடைய உம்மத்தார்கள் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும், தன்னுடைய உம்மத்தார்கள் யாரும் பாவியாகிடக்கூடாது, தன்னுடைய உம்மத்தார்கள் எல்லோரும் சாலிஹீன்களாக இருக்கணும். இப்படி தன் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த தலைவரும் இப்படி இருக்க மாட்டான். ஒரு அரசியல் கட்சி தலைவனை எடுத்துக்கோங்க, ஒரு நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீங்க எடுத்துக்கோங்க, மக்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன, தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் நல்லா சம்பாதிக்கணும், தான் நல்லா கொள்ளடிச்சு வாழணும், இப்படிதான் என்ன செய்வாங்க அரசியல் கட்சி தலைவர்கள், நாட்டை ஆளக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் இப்படிதான் நினைக்கிறது உண்டு. ஆனால் தனக்கென்று எதுவும் சேர்க்காமல், தனக்கென்று எதையும் சம்பாதிக்காமல், தனக்கு என்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய துஆவை கூட தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்காம, என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று நமக்காக வேண்டி ஒரு ஜீவன் வாழ்ந்து மறைந்திருக்கிறது என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அல்லாஹுடைய தூதருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த அல்லாஹுடைய தூதருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அந்த நன்றி கடனை எப்படியெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு செலுத்தணும், இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹுடைய தூதர் மீது நாம் அன்பு வைக்கிறது நம்மின் மீது கடமை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் தாயை விட, உங்களுடைய தகப்பனை விட, உங்களுடைய குடும்பத்தார்களை விட, எல்லோரையும் விடவும் என் மீது யார் அன்பு வைக்கிறார்களோ, பாசம் வைக்கிறார்களோ, என்னை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான முஃமின் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. இப்ப எல்லாரையும் விடவும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், நம்முடைய தாய் தகப்பன் குடும்பத்தார்கள் எல்லாரையும் விடவும் ஒரு முஃமின் எப்படி இருக்கணும், ரசூலுல்லாவை தன் உயிருக்கு மேல் நேசிக்கக்கூடியவனாக ஒரு முஃமின் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் குர்ஆன்ல சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க. சரி, அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதற்குண்டான அடையாளங்கள் என்ன? இப்போ ஒரு நடிகனை நமக்கு பிடிக்குது, அது விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், இந்த சினிமா பிரபலங்கள்லாம் பாக்குறோமா இல்லையா? இப்ப இவர்களெல்லாம் நம்ம நேசிக்கிறோம், இவர்களை நம்ம ரோல் மாடலா எடுக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு பசங்க வாலிப பிள்ளைகள்லாம் சுத்துறதை நம்ம பாக்குறோம். ஒரு படத்துல ஒரு ஆக்டர் நடிச்சுட்டான், விஜய் மொட்டை போட்டா நான் மே மாசம் மொட்டை போடுவேன் அப்படின்னுவான், விஜய் இப்படி கட்டிங் பண்ணா நான் இப்படி கட்டிங் பண்ணுவேன், அஜித் இப்படி கட்டிங் பண்ணா நான் இப்படி கட்டிங் பண்ணுவேன், அஜித் இப்படி ட்ரெஸ் போட்டா நான் நோம்புக்கு நான் பிறநாளைக்கு இப்படிதான் ட்ரெஸ் எடுப்பேன். இப்படி சினிமா மோகத்தில்
ஒரு தவறான ஒருவரை நேசிச்சு அவனை ஃபாலோ பண்றோம், அவன் மீது அன்பு வைக்கிறோம். நஅூது பில்லாஹ், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ஆனா உண்மையில் நமக்கு முன்மாதிரி யார், உண்மையில் நமக்கு தலைவர் யார், உண்மையில் யாரை நாம் ரோல் மாடலாக எடுக்கணும், முன்மாதிரியாக எடுக்கணும்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது நம்மீது கடமை, அவர்களை பின்பற்றுவது நம்மீது கடமை. அந்த நேசத்தினுடைய அடையாளம் என்ன? ஒருத்தரை நம்ம விரும்புறோம் அப்படின்னா அதுக்கு சில அடையாளங்கள் வெளிப்படும். அவர்களோடு தொடர்ந்து பேசி கொண்டு இருப்போம், அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம், அவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம மனசு பதறும், அவர்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி போய் நம்ம என்ன செய்வோம், அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவோம். இப்படி சில அடையாளங்கள் வெளிப்படுமா இல்லையா? அல்லாஹுடைய தூதரை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினுடைய அடையாளம் என்ன? 2 விஷயங்கள். நாம் உண்மையிலேயே ரசூலுல்லாவை நேசிக்கிறோம், அல்லாஹுடைய தூதரை மனப்பூர்வமாக நேசிக்கிறோம், விரும்புகிறோம் என்பதனுடைய அடையாளம் 2. முதலாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்வது. அல்லாஹுடைய தூதர் எப்படி வாழ்ந்தார்களோ நீதியாக, நியாயமாக, உறவுகளோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார்கள். தன்னுடைய தாய் தகப்பனுடைய விஷயத்தில் சரியாக நடக்க சொன்னார்கள், மனைவியினுடைய விஷயத்தில், கணவனுடைய விஷயத்தில் சரியாக நடக்க சொன்னார்கள், அக்கம் பக்கத்து வீட்டார்களுடைய விஷயத்தில் சரியாக நடக்க சொன்னார்கள். போல் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது. இப்படி அல்லாஹுடைய தூதர் எதையெல்லாம் எப்படி வாழ்ந்தார்களோ, எதையெல்லாம் எப்படியெல்லாம் நமக்கு நல்லது கெட்டதை சொல்லி தந்தார்களோ, இப்படி அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை அப்படியே வாழ்வது நபியை நேசிப்பதற்குண்டான முதலாவது அடையாளம். 2வது, நபி மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதனா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு ஸலவாத். இந்த ஸலவாத்தை நம்முடைய நாவில் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது நபியை நேசிப்பதற்குண்டான 2வது அடையாளம். இந்த 2 அடையாளம் நம்மிடத்தில் இருந்தால்தான் நாம் நமது தூதரை முஹம்மது ரசூலுல்லாவை நாம் உண்மையாக நேசிக்கிறோம், விரும்புகிறோம், அவர்களை நாம் முன்மாதிரியாக எடுத்திருக்கிறோம் என்பதற்குண்டான அடையாளம் இந்த 2 அடையாளம் தான். அப்ப இதுல 2வது அடையாளம் ஸலவாத். ஸலவாத் சாதாரண நினைச்சிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஒரு 2-3 வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு உண்டான பவர் என்ன? ஸலவாத்து தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஸலவாத் ஓதுறோம், தொழுகைக்கு முன்னாடி ஸலவாத் ஓதுறோம். இதனுடைய ஆழமான விளக்கங்கள் என்ன? இதனால் எவ்வளவு பிரயோஜனங்கள், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஸலஃபு சாலிஹீன்களும் இமாம்களும் நமக்கு எவ்வளோ மகத்துவத்தை இந்த ஸலவாத்தை பத்தி சொன்னாங்க தெரியுமா? ஸலவாத்தால் வீடுகளில் பரக்கத்து வரும், ஸலவாத்தால் நோய் நொடிகள் போகும், ஸலவாத்தால் கந்திஷ்டிகள் போகும், ஸலவாத்தால் நம் தேவைகள் நிறைவேறும், ஸலவாத்தால் அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுப்பான். பொதுவாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அகீமுஸ் ஸலா, நீங்கள் தொழுகுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறான். அப்படித்தானே? அல்லாஹ் தொழுக மாட்டான். அல்லாஹ் 5 வக்து தொழுகிறானா? அல்லாஹ் தொழுக மாட்டான். தொழுகை என்பது நமக்கு தான் கடமை. நம் தான் அல்லாஹுவை வணங்கணும், அல்லாஹுக்காக வேண்டி தொழுகணும். அல்லாஹ் தொழுவானா? தொழுக மாட்டான். வஆத்து ஸகா, ஜகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு ஏவறான் குர்ஆன்ல. அப்ப ஜகாத் நம்ம என்ன செய்யணும்? நாம் தான் ஜகாத்தை கொடுக்கணும். அல்லாஹ் ஜகாத் கொடுப்பானா? அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அதே மாதிரி தசூம் ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நோவு பிடியுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நாம் நோவு பிடிப்போம், அல்லாஹ் நோவு பிடிப்பானா? அல்லாஹ் நோவு பிடிக்க மாட்டான். அப்போ தொழுகை, ஜகாத்து, நோன்பு, இது போன்ற வணக்க வழிபாடுகள் எல்லாம் நாம் செய்கிறோம். ஆனா அல்லாஹ் செய்வானா? செய்ய மாட்டான். ஆனா ஒரே ஒரு அமலை, ஒரே ஒரு இபாதத்தை அல்லாஹும் செய்கிறான். அல்லாஹ்வுடைய மலக்குமார்களுடைய எண்ணிக்கை தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அவ்வளோ மலக்குமார்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான் வானலோகத்தில். எல்லா மலக்குமார்களும் செய்கிறார்கள் அந்த அமலையும் அந்த இபாதத்தையும். அல்லாஹ் நம்மையும் செய்யுமாறு அல்லாஹ் குர்ஆனில் கட்டளையிடுகிறான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. முதலாவது அல்லாஹ் சொல்றான், என்னுடைய மலக்குமார்களும் நானும், உங்களுடைய இறைவனாகிய நானும் முஹம்மது ரசூலுல்லாவின் மீது நாங்கள் ஸலவாத் ஓதுகிறோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய மலக்குமார்களாகிய நானும் உங்களை படைத்த இறைவனாகிய நானும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத் ஓதுகிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான். சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா,
உங்களுடைய நபியின் மீது நீங்கள் ஸலவாத்தை ஓதுங்கள், சலாமை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் சொல்றான். அப்ப அல்லாஹுவும் அவனுடைய அடியார்களாகிய நாமும் ஒரே மாதிரி செய்யக்கூடிய அமல் என்ன? ஸலவாத். அல்லாஹும் ஸலவாத் ஓதுறான், நாமும் ஸலவாத் ஓதுறோம். இறைவனும் அடியானும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த அமலுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கமும் மிகப்பெரிய ஒரு பவரையும் சக்தியும் அல்லாஹ் இந்த ஸலவாத்துக்கு கொடுத்ததற்கான காரணம் என்னன்னா, தொழுகை நாம் தொழுகிறோம், அல்லாஹ் தொழுக மாட்டான். நோன்பு நம்ம தான் நோன்பு பிடிக்கிறோம், அல்லாஹ் நோன்பு பிடிக்க மாட்டான். ஜக்காத்து நம்ம தான் ஜக்காத்து கொடுக்கிறோம், அல்லாஹ் ஜக்காத்தெல்லாம் கொடுக்க மாட்டான். எந்த அமலையும் அல்லாஹ் செய்யறது இல்ல, எந்த இபாதத்தையும் அல்லாஹ் செய்யறது இல்ல. அடியார்களாகிய நம்மளை தான் செய்ய சொல்றான். ஆனா ஒரே ஒரு அமலை மட்டும் அல்லாஹ்வும் செய்கிறான், அவனுடைய மலக்குமாரனும் செய்கிறார்கள். நம்மையும் செய்ய சொல்லி ஏவுகிறான் என்றால் அது முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மீது நாம் ஓதக்கூடிய ஸலவாத். அதனாலதான் இந்த ஸலவாத்துக்கு அவ்வளோ பவர், இந்த ஸலவாத்துக்கு அவ்வளோ மகத்துவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா அலைய மின் உம்மத்தி ஸலாத்தன் முஹ்லிஸன் மின் கல்பிஹி, யார் என்னுடைய உம்மத்தில் என் மீது உள்ள தூய்மையோடு இஹ்லாஸோடு என் மீது யார் ஸலவாத் ஓதுகிறாரோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதுனா முஹம்மது வ அலா அலி சய்யிதுனா முஹம்மது என்று என் மீது யார் ஸலவாத் ஓதுகிறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷர ஸலவாத்தின், அல்லாஹு தஆலா அவர் மீது 10 ஸலவாத்தை ஓதுகிறான். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க. இப்போ நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறேன், அல்லது நீங்க இந்த ஸலவாத்தை ஓதுறீங்கன்னா நம்ம ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் ஓதுறதுனால அல்லாஹு தஆலா நம்ம மீது ஸலவாத் ஓதுறானா, நமக்காக வேண்டி அல்லாஹ் ஸலவாத் ஓதுறானா. எத்தனை ஸலவாத்து? 10 ஸலவாத்தை அல்லாஹ் ஓதுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல வ ரஃபஅஹு பிஹா அஷர தரதாச்சின் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என் மீது ஸலவாத் ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா 10 விதமான தகுதிகளையும் அந்தஸ்துகளையும் அவருடைய வாழ்க்கையில் உயர்த்துகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அது எந்த வகையான தகுதி, எப்படிப்பட்ட அந்தஸ்து, எப்படிப்பட்ட உயர்வும் தெரியாது. நம் வாழ்க்கையினுடைய உயர்வு, ஒரு தகுதி, ஒரு மதிப்பு, ஒரு கண்ணியத்தை, வாழ்க்கையை ஒரு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் 10 விதமான அந்தஸ்தை அல்லாஹ் நபி மீது ஸலவாத் ஓதுறவங்களுக்கு அல்லாஹ் 10 விதமான தகுதிகளையும் அந்தஸ்துகளையும் அல்லாஹ் உயர்த்தி வைக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வ கதப லஹு பிஹா அஷர ஹஸனாத்தின், நாம் ஒரு ஸலவாத் ஓதினால் அல்லாஹ் நமக்கு 10 நன்மை எழுதுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு ஸலவாத் எனக்கு எத்தனை நன்மை 10 நன்மை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வ மஹா அன்ஹு அஷர ஸய்யிஆத்தின், அதே போல நாம் செய்த பாவங்கள் தீமைகளிலிருந்து 10 பாவங்களை 10 தீமைகளை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. ஒரு ஸலவாத் ஓதுறதுனால என்னென்ன நடக்குது? அல்லாஹு தஆலா நம் மீது 10 ஸலவாத்தை ஓதுகிறான். அதே போல நம்முடைய 10 வாழ்க்கையினுடைய 10 தரஜாக்கள் தகுதிகளை அல்லாஹ் உயர்த்துகிறான். 10 நன்மைகளை அல்லாஹ் நமக்கு எழுதுகிறான். நாம் செய்த 10 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எத்தனை ஸலவாத் ஓதுனா? வெறும் ஒரு ஸலவாத்துக்கு இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பஹீலு, கஞ்சன் யார்? கஞ்சப்பைய, ரொம்ப பிசுனாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா. கஞ்சன் யார்? ஆக பிசுனாரி கஞ்சப்பையன் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் ذுகிர்து இந்தஹு, என்னுடைய பெயர் அவனுக்கு நினைவு கூறப்பட்டிருக்கும். இப்போ பயான்ல முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றோம், அது போல பாங்கு சொல்லும் பொழுது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை காதில் கேட்டாலோ அல்லது புத்தகத்தில் படித்தாலோ ஏதாவது ஒரு வகையில ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் நம் காதிலேயோ நம் கண்ணிலேயோ பட்டு அல்லது நம் நாவால மொழியக்கூடிய நிலைமை வந்தால் உடனே அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத் ஓதுவது ஒரு பரக்கத்தானது, அது நம்மின் மீது கடமையும் கூட. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் பஹீல், கஞ்சப்பைய யார் தெரியுமா? பிசுனார் யார் தெரியுமா? மன் ذுகிர்து இந்தஹு, அவனிடத்தில் என்னுடைய பெயர் நினைவு கூறப்பட்டிருக்கும். ஒன்னு படிச்சிருப்பான் அல்லது யாராவது சொல்லி கேட்டிருப்பான். இப்படி கேட்டு படிச்சியும் கூட ஃபலம் யுஸல்லி அலைய,
என் பெயரை கேட்டும் கூட படித்தும் கூட என் மீது சலவாத் சொல்லாமல் இருக்கிறானே அவன்தான் கஞ்சன் பிஸ்னாரி என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப கஞ்சன் யார் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லும் பொழுது, யார் ரசூலுல்லாவுடைய பெயரை கேட்டும் சலவாத் சொல்லாமல். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அப்படித்தான், முஹம்மது ரசூலுல்லா அப்படின்னு பயான்ல நான் சொல்றேன், நான் சலவாத்து சொல்லுவேன், கீழே இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய நீங்கள் அதை கேட்கக்கூடியவர்கள் யார் என்ன செய்வா, நாவுல சலவாத்து வர்றதில்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு நாவுல சலவாத்து வர்றதில்லை. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ரசூலுல்லாவுடைய பெயரை கேட்டு முஹம்மது என்ற பெயரை கேட்டு சலவாத் சொல்லாதவன் யார், அவன் கஞ்சன் கஞ்சன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, நபியினுடைய பெயரை கேட்டால் நம்ம என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது என்று சலவாத் ஓதணும். வாசித்தாலோ அல்லது நம்முடைய நாவினால் சொன்னாலோ அல்லது யாராவது சொல்லி கேட்டாலோ உடனே சலவாத் சொல்வது நம் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவுலன் நாஸி பி யௌமில் கியாமா, நாளை மறுமை நாளில் அந்த மறுமை நாள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அங்க ஒரே ஒரு நீதிபதி தான், ஒரே ஒரு அரசன் தான், அல்லாஹ் மட்டும்தான். அங்க யாரும் திமிரி பேச முடியாது, யாரும் எந்திரிச்சுன்னுட்டு நான் தான் ஆணவம் பிடிக்க முடியாது, என்ன கேட்க யார் இருக்கான்னு எதுவுமே பேச முடியாது. நாளை கியாமத் நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் நாம் அனைவரும் அல்லாஹ் முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொட்டு கடைசி காலம் வரைக்கும் எல்லா மனிதர்களும் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் கியாமத் நாளில் அல்லாஹ் முன்னாடி சரணடைந்து என்ன செய்யணும், நிக்கணும். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவுலன் நாஸி பி யௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளில் யார் என்னிடத்தில் முதன்மையானவர் என்றால், அதாவது அல்லாஹுடைய தூதருக்கு கியாமத் நாள்ல யார் நெருக்கமாக இருப்பார் என்றால், அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யார் என் மீது அதிகமாக ஸலவாத் சொன்னாரோ, ஒரு நாளைக்கு 100 ஸலவாத், 200 ஸலவாத், 300 ஸலவாத், 1000, 2000, இப்படி கணக்கில்லாமலேயோ இப்படி யார் அல்லாஹுடைய தூதர் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுகிறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த திடுக்கமான கியாமத் நாளில், அந்த பயங்கரமான அந்த கியாமத் நாளில், பயம் தரக்கூடிய அந்த கியாமத் நாளில், சொர்க்கமா நரகமா நம்ம நிலை என்னாகுமோ என்று ஒவ்வொரு மனிதனும் தவித்து கொண்டு இருப்பானே, பயந்து கொண்டு இருப்பானே, அந்த கியாமத் நாளில் எனக்கு நெருக்கமானவர் யார் தெரியுமா, யார் என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதினாரோ அவர் என்னோடு நெருக்கமாக இருப்பார். அப்படின்னா என்னங்க, ரசூலுல்லாவோடு நெருக்கமாக இருக்கிறார்னா அவருக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம், அவர் நரகத்துக்கு போக மாட்டாரு, அவர் சொர்க்கத்துக்கு நிச்சயமாக போவார். அப்போ சொர்க்கத்தை நாம் அடைவதற்கு வழி என்ன, அதிகமாக ஸலவாத் ஓதும். அதிகமாக ஸலவாத் ஓதுனா நாளை மறுமை நாளில் கியாமத் நாளில் அல்லாஹுடைய தூதருக்கு நெருக்கமாக நாம் ஆகிவிடுவோம். அல்லாஹுடைய தூதருடைய அந்த மறுமை நாளுடைய நெருக்கம் என்பது நம்மை சொர்க்கத்தின் வரை அழைத்து செல்லும் என்று இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்க முடியும். அதே போல வெள்ளிக்கிழமை நாட்களிலே சிறந்த நாள் எது, யௌமுல் ஜுமா, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரியாணி, எல்லார் வீட்லையும் என்னது, ஆட்டுக்கறி வாங்குறோம், கோழிக்கறி வாங்குறோம், பொரிக்கிறோம், என்னது பிரியாணி, நல்ல ருசியான பிரியாணி. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்ல ட்ரெஸ் போடுறோம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்லா குளிக்கிறோம், மனமனன்னு அத்தர்லாம் பூசிக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்பெஷல் டே நமக்கு, அப்படித்தானே? ஆனா உண்மையிலேயே வெள்ளிக்கிழமை எப்படி நாம் அலங்கரிக்கணும், வெள்ளிக்கிழமையை நாம் எப்படி பயன்படுத்தணும், இபாதத்துகளை கொண்டு, குர்ஆனுடைய திலாவத்துகளை கொண்டு, குறிப்பாக ஸலவாத் ஓதுவதை கொண்டு வெள்ளிக்கிழமை நாளை நம்ம அலங்கரிக்கணும். வெள்ளிக்கிழமை ஆனா வீடை கழுவுறோம், வெள்ளிக்கிழமையான நல்ல சாம்பிராணி போக வீட்டுக்கு போடுறோம், வெள்ளிக்கிழமையான நல்ல பத்தி வாசனையோட வீடு கமகமகமன்னு இருக்கும், நல்ல பிரியாணி வாசம் அப்படியே மூக்குக்கு ஏறும், இப்படி எல்லாமே நம்ம செய்யறோம். ஆனா வெள்ளிக்கிழமை எப்படி பயன்படுத்தணும், வெள்ளிக்கிழமையில் சூரத்துல் கஹ்ஃபை நாம் ஓதணும். எத்தனை பேர் ஓதுறோம் வீடுகள்ல? சூரத்துல் கஹ்ஃபை நாம் வெள்ளிக்கிழமையில் ஓதினால் இந்த வெள்ளியிலிருந்து அடுத்த வார வெள்ளி வரைக்கும் அந்த சூரத்துல் கஹ்ஃப் என்பது நம் வாழ்க்கையினுடைய பிரகாசம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. எத்தனை பேர் சூரத்துல் கஹ்ஃப் ஓத தெரியும் நமக்கு? யோசிச்சு பாருங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஃலலி ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்று சொன்னார். வெள்ளிக்கிழமை தான் இருக்கிற எல்லா நாள்லயே சிறந்த நாள். அந்த சிறந்த நாள் அன்றைக்கு ஃபஅக்ஸிரு அலைய மின ஸலாத்தி ஃபீஹி, யார் என் மீது அதிகமாக அந்த நாள் ஸலவாத்தை ஓதுகிறாரோ, அதிகமாக என் மீது அதிகமாக ஸலவாத்தை யார் ஓதுகிறாரோ, ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூலத்துன் அலைய,
யார் என் மீது ஸலவாத் ஓதுகிறாரோ அந்த நபர் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெள்ளிக்கிழமை நம்ம அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத் ஓதுனா, இப்போ உதாரணத்துக்கு என் பெயர் ஹபீப் மூசா, நான் ஸலவாத் ஓதுறேன் அல்லது நீங்க ஸலவாத் ஓதுறீங்க அப்படின்னா, இந்த ஊர்ல இந்த நபர் நபியே உங்கள் மீது ஸலவாத் ஓதிருக்கிறார் என்று மலக்குமார்கள் நம்மை நபிக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார்கள். நம்மை நபிக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாடுடைய முதலமைச்சர், இந்தியாவினுடைய பிரதமர், அவருக்கு நம்ம அறிமுகமாகனா, நம்ம பேரு அவருடைய வாயால சொல்லப்பட்டா, அல்லது நம்மளை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா எவ்வளவு குதிக்கிறோம், எவ்வளவு சந்தோஷப்படுவோம். பிரதமர் என்ன பத்தி பேசிட்டாரு, கலெக்டர் என்ன பத்தி பேசிட்டாரு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப சந்தோஷப்படுவோம், ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். ஆனா இவங்க எல்லாரையும் விட சிறந்தவர்கள், இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சிறந்த நபியும் கூட, சிறந்த மனிதரும் கூட, நமக்கெல்லாம் முன்மாதிரி அல்லாஹுடைய தூதருக்கு நாம் அறிமுகமாகுவது வெள்ளிக்கிழமை என்று. எவ்வளவு பெரிய பெருமைக்குரிய விஷயம். நாம் வெள்ளிக்கிழமை அதிகமாக ஸலவாத் ஓத யார் ஓதிருக்கிறார் என்பதை மலக்குமார்கள், நான் ஓதுனா என்னை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கப்படும். இந்த ஊர்ல இந்த ஆலிம்சா என்ன செய்யறாரு, வெள்ளிக்கிழமை ஸலவாத் ஓதுனாரு என்று நபிக்கு அறிமுகப்படுத்தப்படும். நபியை நம்ம பார்க்கல, ஆனா நம்மை பற்றி மலக்குமார் நபிக்கு அறிமுகப்படுத்துறாங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். நம்மள எத்தனை பேர் இந்த வெள்ளிக்கிழமையை நாம் எவ்வளவு மோசமாக நம்ம கழிக்கிறோம். காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு மதியம் படுத்துட்டு தூங்கிடுறோம், அப்படி நாடகம் பார்க்கிறோம், சினிமா பார்க்கிறோம், இப்படியே நம்முடைய காலங்கள் போகுது. வெள்ளிக்கிழமை என்பது ஸலவாத்துக்குண்டான நாள். ஸலவாத்துக்குண்டான அதிகமாக நபி மீது ஸலவாத் ஓதுங்க. அந்த ஸலவாத் என்பது வீடுகள்ல பரக்கத்தை கொண்டு வரும். அந்த ஸலவாத் என்பது முசீபத்துகளை வீட்டுல இருந்து அடிச்சு துரத்திடும், முசீபத்துகள் இருக்காது. அந்த ஸலவாத் நாம் யார் என்பதை நபிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போல நம்முடைய துஆக்கள் கபூலாகனா கூட நமக்கு ஸலவாத் என்பது ரொம்ப முக்கியம். ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்லுவாங்க, நமக்கு ஒரு தேவை அப்படின்னா அந்த தேவை நிறைவேற வேண்டும் என்றால் குறிப்பிட்ட அளவு ஸலவாத் ஓதி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்ட உடனே கபூலாகும். சில நேரங்கள்ல நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிடுவோம். திடீர்னு 1 லட்ச ரூபா பணம் தேவைப்படும், திடீர்னு 2 லட்ச ரூபா பணம் தேவைப்படும், திடீர்னு என்ன செய்யறது ஏது செய்யறது, குடும்பத்துல பிரச்சனை ரொம்ப முத்தி போய் இருக்கும், என்னடா செய்யறது அப்படின்னு குழப்பத்துல இருக்கும் பொழுது, நமக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, நீங்க நல்ல மனசுல நோட் பண்ணிக்கோங்க, குறிப்பிட்ட அளவு ஸலவாத், குறிப்பாக 1000 ஸலவாத் நீங்க ஓதி, ஸலஃபு ஸாலிஹீன்கள் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம், அனுபவித்த விஷயங்கள், இதெல்லாம் 1000 ஸலவாத் ஓதி நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேட்டால் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்து தருவான். அந்த தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் என்பதை நம்முடைய முன்னோர்கள் ஸலஃபு ஸாலிஹீன்கள் அனுபவபூர்வமாக சொன்ன விஷயம், வாழ்க்கையில அனுபவிச்சு சொன்ன விஷயம். ஸலவாத் என்பது ஆக உயர்ந்தது. இப்ப நம்முடைய துஆக்கள் கபூலாகனா கூட ஸலவாத் இருக்கணும். நம்மள நிறைய பேர் என்ன சரி எப்படி துஆ கேட்கிறோம், எடுத்த உடனே யா அல்லாஹ் எனக்கு இதை கூட அதை கூட, என் கஷ்டத்தை போக்கு, என் கடனை நீக்கி கூட, அப்படி கேட்க கூடாது. துஆ என்பது முதலில் துஆவினுடைய ஆரம்பத்திலும் துஆவினுடைய இறுதியிலும் ஸலவாத் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன துஆ மௌகூஃபுன் பைன ஸமாஇ வல் அர்லி. துஆ என்பது ஒருவருடைய துஆ என்பது வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில் தொங்க விடப்படும் என்று சொன்னாங்க. அதாவது நம்ம கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்வை சென்று அடையாது, எதுக்கு மத்தியில நிற்கும், வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில தொங்க விடப்படும், வானத்துக்கு பூமிக்கு மத்தியில தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யஸ்அது மின்ஹு ஷைஉன், அந்த துஆவில இருந்து ஒரு சின்ன விஷயம் கூட வானத்துக்கு உயராது. எப்படிப்பட்டவருடைய துஆ, இவர் யாரு, என்ன தவறு செஞ்சாரு, ஹத்தா துஸல்லி அலா நபியிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதுவரை அப்படின்னா நபியின் மீது யார் ஸலவாத் ஓதுகிறாரோ அப்பதான் என்ன செய்யப்படும், அந்த துஆ வானத்துக்கு அது உயரும். ஸலவாத் ஓதாத துஆ வானத்துக்கு பூமிக்கும் என்ன செய்யும், வானத்துக்கு பூமிக்கு மத்தியில அது தொங்க விடப்படும், அது அல்லாஹ்வே சென்று அடையாது. அப்படின்னா நம்முடைய துஆ கபூலாகுமா? நம்முடைய துஆ கபூலாகாம இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். ஸலவாத் ஆரம்பத்திலும் இருக்கணும், இறுதியிலும் இருக்கணும். துஆ கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் என்று ஸலவாத் ஓதிக்கணும்.
துவாவினுடைய இறுதியிலும் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் என்று என்ன செய்யணும்? ஸலவாத் ஓதணும். ஆரம்பத்திலும் இறுதியிலும் ஸலவாத் இருந்தால்தான் நம்முடைய துவாவே அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப ஸலவாத் இல்லாம நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியறது இல்லை. ஸலவாத் ஓதுனாதான் துவா ஏற்றுக்கொள்ளப்படும், ஸலவாத் ஓதுனாதான் அந்த துவா அங்கீகரிக்கப்படும், அல்லாஹ்விடத்திலே போய் சேரும் தெரியல. நம்மள ஸலவாத் ஓதாம துவா செய்தால் அது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் தொங்க விடப்படும். அது வானத்துக்கும் போகாது, பூமிக்கும் அப்படின்னு நின்றுகிட்டே இருக்கும். அது நம்ம அந்த அந்த கோரிக்கை அந்த தேவைகள் என்ன செய்யாது? அல்லாஹுக்கும் போகாது, அது நமக்கு அந்த கோரிக்கை நிறைவேறவும் செய்யாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நான் அதிகமாக ஸலவாத் ஓதுறேன் யா ரசூலல்லாஹ். என்னுடைய துவாவில் முழுக்க முழுக்க ஸலவாத் தான் இருக்குது. நான் என்னுடைய தேவைகளை கூட கேட்கல, என் வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் என் துவாவிலும் கூட அதிகமாக உங்கள் மீது நான் ஸலவாத் ஓதிக்கொண்டே இருக்கிறேன். இதை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதன் துக்ஃபி ஹம்மக, இப்படி நீ என் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டே இருந்தால் 2 சுப செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில் அதிகமாக ஸலவாத் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா, ஒரு நாளைக்கு 1000 ஸலவாத், 2000 ஸலவாத், 3000 ஸலவாத் இப்படின்னு கணக்கு வச்சோ அல்லது கணக்கு இல்லாமலையோ டெய்லி நம்ம பயணம் செய்யும் பொழுதோ அல்லது வேலை செய்த நேரங்கள் மீதி இருக்கும் பொழுதோ அல்லது வீட்டுல சமைக்கும் பொழுதோ இப்படி ஸலவாத் அதிகமாக கணக்கு இல்லாம நாம் ஓதிக்கொண்டே இருந்தால் 2 சுப செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். முதலாவது சொன்னாங்க, இதன் துக்ஃபா ஹம்மக, உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா கவலைகளும் போயிடும். வாழ்க்கையில உள்ள எல்லா கவலைகளும் போயிடும், கவலைகளும் போவும், அந்த கவலைகளுக்கு உண்டான தீர்வையும் அல்லாஹ் கொடுப்பான். நல்லா நீங்க விளங்கணும், வாழ்க்கையில உள்ள எல்லா கவலையும் போயிடும், அந்த கவலைக்கு உண்டான தீர்வையும் அல்லாஹ் கொடுப்பான். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல கடுமையான பிரச்சனை, அந்த பிரச்சனை நினைச்சு நம்ம என்ன சந்தோஷமா படுவோம்? மனசுல ஆழ்ந்த கவலை இருக்கும். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, எங்க அம்மாவை நான் அப்படி பேசிட்டேனே, என் ஒய்ஃபை நான் அப்படி பேசிட்டேனே, ஐயோ இப்படி நடக்க நான் எதிர்பார்க்கல. கவலைகள் நம்மளை போட்டு என்ன செய்யும்? வாட்டி எடுக்கும். இந்த கவலையில புலம்பாம அழுகாம மூளையில சாப்பிடாம படுத்து கிடக்காம நாம் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருந்தால் இந்த கவலையான நேரத்தில் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஸலவாத்தை நாம் கணக்கில்லாமல் ஓதிக்கொண்டே இருந்தால் அந்த கவலையும் அல்லாஹ் நீக்குகிறான். அந்த கவலை எதனால் வந்ததோ அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் அல்லாஹ் கொடுப்பான். குடும்பத்தில் அமைதி அல்லாஹ் கொடுப்பான், ஒரு ஒற்றுமையை கொடுப்பான். நடந்த பிரச்சனைகளை மறந்து மனது எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக ஒரு குடும்பம் அமைதியான சூழலுக்கு மாறுவதற்கு ஸலவாத் காரணமாக இருக்கும். அப்ப ஸலவாத் ஓதுவதனால முதலாவது பயன் என்ன? இதன் துக்ஃபா ஹம்மக, உங்கள் வாழ்க்கையில் உள்ள கவலைகள் எல்லாம் போயிடும். என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் கவலை இருக்குது, என் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும் கவலை இருக்குது, கவலைகளும் போயிடும். அதே நேரத்தில் அந்த ஸலவாத்தினுடைய பரக்கத்தினால் நல்ல பொண்ணும் அமையும், நல்ல மாப்பிளையும், கவலையும் போய் அந்த கவலைக்குண்டான தீர்வையும் என்ன செஞ்சிருவான்? அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்னாங்க, இதன் துக்ஃபா ஹம்மக, உங்கள் வாழ்க்கையினுடைய கவலைகள் போகும். அந்த கவலைகள் எதனால் வந்ததோ அந்த பிரச்சனைகளையும் அல்லாஹு தஆலா தீர்த்து வைப்பான், அதற்கு ஒரு தீர்வையும் அல்லாஹ் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவது, வ யக்ஃபிரு லக தம்பக, நீங்கள் அதிகமாக ஸலவாத் ஓதுவதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்யறோம், எத்தனை வீடுகளை பத்தி நம்ம தப்பா பேசியிருப்போம், கோல் பேசியிருப்போம், புறம் பேசியிருப்போம், அவதூறா பேசியிருப்போம், என்னெல்லாமா பொய் பேசியிருப்போம், அசிங்கமா பேசியிருப்போம். எவ்வளவு நடக்குது, சின்ன சின்ன பாவங்கள், பெரிய பெரிய பாவங்கள், எவ்வளோ நம்ம வாழ்க்கையில தினம் தினம் பாவங்களால் மனிதன் என்ன செய்யப்படுறான்? பாவங்க தினம் தினம் செய்யறான். டிவி பார்க்கறதே பெரிய பாவம் தான். தினம் தினம் டிவி பார்க்கிறோம், சினிமா பார்க்கிறோம், நாடகம் பார்க்கிறோமா இல்லையா? இதுவே பாவம் தான். இப்படி பாவங்களை தினம் தினம் நாம் செய்கிறோமா இல்லையா? இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் ஸலவாத் ஓதினால், ஸலவாத் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் யக்ஃபிரு லக தம்பக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப ஸலவாத் அதிகமாக ஓதுறதுனால் இதன் துக்ஃபா ஹம்மக, உங்கள் கவலைகள் போய் எதனால் கவலைப்பட்டீர்களோ அதுக்கு தீர்வையும் அல்லாஹ் கொடுப்பான். இரண்டாவது, வ யக்ஃபிரு லக தம்பக, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த பாவங்களை அல்லாஹ்
நாம் ஓதக்கூடிய ஸலவாத்தை கொண்டு அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்மள நிறைய பேர் பாருங்க, வீட்டுல கஷ்டம், வறுமை, கணவன்கிட்ட சரியான சம்பாத்தியம் இல்லை, குமரை வச்சிருக்கேன், பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன், அவர் பொறுப்பு இல்லாம சுத்துறாரு, சரியான வருமானம் இல்லை, ரொம்ப சிரமத்துல நான் இருக்கிறேன், புலம்புறமா இல்லையா? வீட்டுல தருத்திரியமா இருக்கு, காசு தங்குறதே இல்லை, வரவுக்கு மிஞ்சின செலவு, கடன், ஏகப்பட்ட கடன் இருக்கு, நகை பேங்க்ல அடகுல இருக்கு, 4 பேர்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கேன், அக்கா தங்கச்சிட்ட 1 லட்சம் 2 லட்சம் வாங்கியிருக்கேன், என்னால கொடுக்க முடியல. இப்படி வறுமையால் புலம்பக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை நபர்கள்? வறுமை கஷ்டத்தால் கண்ணீர் வடிக்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேரு? கஷ்டத்தால் கண்ணீர் வடிக்கக்கூடிய பெண்கள், வறுமையால் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஆண்கள் எத்தனை பேரை பார்க்கிறோம்? சலஃபு சாலிஹின்கள், நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லி தந்த விஷயம், மன் கால ஃபீ குல்லி யௌமின் ஹம்ஸமியத்தின் மர்ரா, யார் தினமும் 500 ஸலவாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஓதுகிறாரோ, மன் கால ஃபீ குல்லி யௌமின் ஹம்ஸமியத்தின் மர்ரா, யார் தினமும் எத்தனை ஸலவாத்து? 500 ஸலவாத்தை ஓதுகிறாரோ, லம் யஃப்தகிர் அபதன், அவருக்கு ஒருபோதும் வறுமை வராது என்று சொன்னார். ஒருபோதும் என்ன செய்யாது? கஷ்டங்கள், பணத்தால் கஷ்டங்கள், பொருளாதாரத்தால் கஷ்டங்கள், இப்படி வறுமை வராது. அதோடு சேர்த்து சொன்னாங்க, வலம் யஹ்தஜி இலல் மஹ்லூகீன பி பரக்கத்தி ஹாதல் இஸ்மில் கரீம், அதோடு சேர்த்து சொன்னாங்க, இந்த ஸலவாத் என்ற உயர்ந்த இந்த இஸ்மு, இந்த வார்த்தையினால் நாம் யாரிடத்திலும் போய் தேவையாகாத சூழலையும் அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். யாரிடத்திலையும் எனக்கு இது உதவி செய்யுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், இப்படி யார்கிட்டையுமே நம்ம என்ன செய்ய மாட்டோம், கை கட்டி வாய் மூடி கை நீட்டி தேவையாகிற அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிட மாட்டான். அப்ப சலஃபு சாலிஹீன் சொல்றாங்க, யார் ஒரு நாளைக்கு 500 ஸலவாத்தை ஓதுகிறாரோ அவர்களுடைய வீட்டிலும் கடைகளிலும் வாழ்க்கையிலும் அவருடைய வியாபாரத்திலும் எதிலையுமே முசீபத்துகள், தருத்தனையங்கள், வறுமைகள் வராது என்று சொன்னார்கள். வராது. அதோடு யாரிடத்திலும் போய் தேவையாகிற அளவுக்கு அல்லாஹ் நம்மளை மட்டமாக்கிட மாட்டான். எதை கொண்டு? தினமும் 500 ஸலவாத் இஹ்லாஸோட நல்ல எண்ணத்தோட நபியின் மீது யார் ஸலவாத்தை தினமும் 500 ஸலவாத், ரொம்ப ஈஸிங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார்ந்து என்ன செஞ்சிடலாம், 500 ஸலவாத்தை ஓதி முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம ஒதுக்கி தினமும் 500 ஸலவாத்தை நீங்க ஓதி பாருங்க, வீட்டுல கஷ்டங்கள் இல்லாம ஆயிரும், பரக்கத்துகள் ஆட்டோமேட்டிக்கா வரும், கண்டிப்பாக வரும். யார்கிட்டையும் போய் தேவையாகி நிக்கிற அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கைய மட்டமாக அல்லாஹ் ஆக்கிர மாட்டான். அப்படி நம்மளை ஒண்ணு சோதிச்சிட மாட்டான். எதனுடைய பரக்கத்தால்? ஒரு நாளைக்கு 500 ஸலவாத் யார் ஓதுகிறாரோ அவர் யாரிடத்திலும் கை கட்டி கையேந்து நிற்கக்கூடிய நிலைமையை அல்லாஹ் கொடுக்க மாட்டான், வறுமையும் அவருக்கு வராது என்று சலஃபு சாலிஹீன்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஓதக்கூடிய ஸலவாத் இருக்கிறது இல்லையா, ரசூலுல்லாஹ் மீது நம்ம ஸலவாத் ஓதுறோமே, அப்படி ஸலவாத் ஓதுறதுனால சபபுன் லி குஃப்ரானி துனூபி, ஸலவாத் ஓதுறதுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். அதே போல கிஃபாயத்தில் ஹம்மி, நம் கவலைகளுக்கு அது பெரிய மருந்து, ஒரு பெரிய நிவாரணம். வாழ்க்கையில எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுவோம், பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படுவோம், நம்முடைய கணவன் நினைச்சு கவலைப்படுவோம், மனைவி நினைச்சு அம்மா அப்பா, எவ்வளவு கவலைகள் இருக்கா இல்லையா? கவலைகள் இல்லாத மனுஷன் இருக்க முடியாது. இப்படி கவலைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த கவலைகளுக்கு தீர்வையும் இந்த ஸலவாத்தை கொண்டு அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்று இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க. அதே போல நம்முடைய தேவைகளையும் அல்லாஹ் இந்த ஸலவாத்தை கொண்டு நிறைவேற்றி தருவான். நம்ம தினமும் ஒரு 1000 ஸலவாத்தோ 2000 ஸலவாத்தோ கணக்கு இல்லாம நம்ம ஓதுறோம், அல்லது கணக்கோடு ஓதுறோம், ஆனா தினமும் நம்ம ஓதிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்முடைய தேவைகள் என்னன்னு அல்லாஹ்கிட்ட கேட்க வேணாம். நம்ம தேவைகள் என்னன்னு, யாரெல்லாம் எனக்கு இந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்கு, ஏன்னா நம்முடைய தேவைகளை அறிந்தவன் யார்? அல்லாஹ். நமக்கு நாளைக்கு என்ன தேவை இருக்கு, ஒரு வாரம் கழிச்சு என்ன தேவை இருக்கு, ஒரு மாசம் கழிச்சு என்ன தேவை இருக்கு, இப்படின்னு நம்முடைய தேவைகள்லாம் யார் அறிந்தவன்? நம்மை விட அல்லாஹ் அறிந்தவன். அப்ப ஸலவாத் யார் அதிகமாக ஓதுகிறாரோ
அதிகமாக ஸலவாத் ஓதுபவருடைய தேவை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். எப்படி? கேட்காமலே அல்லாஹ் நிறைவேற்றுவான். நம்ம கேட்கணும்லாம் இல்லை, ஸலவாத் ஓதுனா ஸலவாத் ஓதிக்கொண்டே இருந்தால் நாம் அல்லாஹ் எல்லாம் எனக்கு இந்தந்த தேவைகள் இருக்கு ஞாபகப்படுத்தணும், அல்லாஹ் இடத்துல சொல்லணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ்வே அந்த தேவைகளை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வான்? நம் தேவைகள் என்னவென்பதை அல்லாஹ் தெரிந்து அறிந்து நமக்கு அந்த நேரத்தில் நிச்சயமாக கொடுப்பான். எதை கொண்டு? நாம் ஸலவாத் ஓதுனுடைய பரக்கத்தினால் என்று இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க. அல்லாம இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுகிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுகிறாரோ, அந்த ஸலவாத் ஓதுவதனுடைய பரக்கத்தினால் துத்ஹிபுல் ஹம்ம வல் கம்ம வ தக்ஃபில் அப்த மா அஹம்மஹு. இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அவருடைய வாழ்க்கையில் எதையெல்லாம், அதாவது கடந்த கால வாழ்க்கையை பற்றி சில துக்கங்கள் இருக்கும். இப்படி நடந்துட்டேன், அப்படி நடந்துட்டேன், ஐயோ இப்படிலாம் நமக்கு நடந்து போச்சு அப்படின்னு கடந்த கால வாழ்க்கை முடிஞ்சு போனதை நினைச்சு நம்ம என்ன செய்வோம்? கவலைப்படுவோம், வருத்தப்படுவோம், துக்கத்திலேயே உட்கார்ந்துருப்போம். இப்படி நமக்கு முடிந்து போன கவலைகளுக்கு தீர்வாக அந்த ஸலவாத் அமையும். அந்த கவலைகளை அந்த ஸலவாத்தினால் அல்லாஹ் நீக்கிடுவான். அதே போல எதிர்காலத்தை நினைச்சு கவலை, நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம், நம்முடைய எதிர்காலம், அது போல இப்படி எதிர்காலத்துல என்னென்ன நடக்குமோ, ஐயோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்த ஒரு பதட்டம், ஒரு நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் வச்சிருக்கோம், அந்த நல்ல காரியம் நல்லபடியா நடக்குமா, இப்படி எதிர்காலத்தை நினைச்சு நமக்கு கவலைகள் இருக்கும் இல்லையா, இந்த கவலைகளையும் அல்லாஹு தாலா என்ன செய்வான்? நீக்கிடுவான். எதை கொண்டு? ஸலவாத் ஓதுறதுனால். அதே போல எதெல்லாம் நமக்கு கவலையை கொடுக்குதோ அந்த கவலையை விட்டு அல்லாஹ் நீக்கிடுவான். யாரால் நம்ம ரொம்ப கவலைப்படுவோம்? நம்ம புருஷன் சரியில்லை, அவரால் நம்ம ரொம்ப என்ன செய்வோம்? மனசு உடஞ்சு போய் உட்கார்ந்துருப்போம். அல்லது நம்ம மனைவி சரியில்லை, நம் மனைவியால் நம்ம என்ன செய்வோம்? மனசு உடஞ்சு போய் உட்கார்ந்துருப்போம். பெத்த தாய் தகப்பன் அல்லது பெத்த பிள்ளைகளே சரியில்லை, அந்த பிள்ளைகளால் மனசு உடஞ்சு போய் கவலையில உட்கார்ந்துருப்போம். இப்ப எதனாலலாம் நமக்கு கவலைகள் வருதோ அந்த கவலைகளிடமிருந்து அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? ஸலவாத் ஓதுறதை கொண்டு நமக்கு தீர்வை தருகிறான், அந்த கவலையை போக்குகிறான் என்று அல்லாம இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க. அதே போல அல்லாம இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுகிறாரோ, வஹிய ஷிஃபாஉன் மினல் அதுவாஇ, அந்த ஸலவாத் என்பது எல்லா விதமான நோய்க்கும் மருந்து. ஸலவாத் என்பது எல்லா விதமான நோய்க்கும் மருந்து. மனசுல இருக்கக்கூடிய நோய், உடல்ல இருக்கக்கூடிய நோய், எல்லா நோய்க்கும் மருந்து. திடீர்னு மனசு பதட்டமா இருக்கும், ஐயோ என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, வீட்டுல ஒரு நல்ல காரியம் வச்சிருப்போம், வீட்டுல ஒரு திருமணம் வச்சிருப்போம், அல்லது நம்ம பிள்ளை வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கு இன்டர்வியூக்கு போயிருப்பான், இப்படி ஏதாவது ஒரு ஒண்ணு நினைச்சு நம்ம பதட்டப்படுவோம், பயப்படுவோம், ஒரு மனசுல ஒரு பதட்டமான சூழல் ஏற்படும். இப்படி உள்ளம் சம்பந்தப்பட்ட நோயா இருந்தாலும் சரி, அது போல உடல் சம்பந்தப்பட்ட நோயா இருந்தாலும் சரி, கை வலி, கால் வலி, வயிறு வலி, காய்ச்சல், இப்படி எதா இருந்தாலும் சரி, உள்ளம் சம்பந்தப்பட்ட நோயோ உடல் சம்பந்தப்பட்ட நோயோ, குறிப்பாக கந்திஷ்டியாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, சலஃபு சாலிஹீன்கள் சொல்லுவாங்க, 11 ஸலவாத்துக்கும் 40 ஸலவாத்துக்கும் ஒரு பவர் இருக்கு, ஒரு சக்தி இருக்குது. நமக்கு மனசு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு, அல்லது கைகால் மேல்லாம் வலிக்குது, அல்லது நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறோம் அப்படின்னா 11 ஸலவாத்தை ஓதி தண்ணீரில் ஊதி குடித்தால் உடலில் உள்ள நோயும் நீங்கும், மனசுல உள்ள நோயும் நீக்கும். அதே போல 40 ஸலவாத்தை ஓதி தண்ணீரில் ஊதி குடித்தால் உடல்ல உள்ள நோயும் நீங்கும், மனசுல உள்ள நோயும் நீங்கும், கண்டிப்பாக நீங்கும். ஏன்னா ஸலவாத்தில் அல்லாஹ் மருத்துவத்தை வைத்திருக்கிறான், ஆன்மீக மருத்துவம். டாக்டர்கிட்ட போய் தான் இதுக்கு தீர்வுன்னு கிடையாது. இஹ்லாஸோட, நல்ல எண்ணத்தோட, நமக்கு ஒரு நோய் இருக்குது, 11 ஸலவாத்தை ஓதி நம்ம ஊதிக்கிட்டாலும் சரி, தண்ணியில ஊதி குடிச்சாலும் சரி, அல்லது நமக்கு மனசு கவலையா இருக்கு ஓதி நம்ம குடிச்சாலும் சரி, பதட்டமா இருக்கு குடிச்சாலும் சரி, அல்லது ஓதி நம்மளே ஊதிக்கிட்டாலும் சரி, அந்த 11 ஸலவாத்தா இருக்கட்டும், 40 ஸலவாத்தா இருக்கட்டும், நமக்கு உடலில் உள்ள நோயையும் சரி, மனதில் உள்ள பதட்டம், பயம், இது போன்ற மனசுல உள்ள கவலைகள், இதுக்கும் இது மருந்தாக அமையும் என்று அல்லாம இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க. அல்லாம இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுறாரோ,
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வாழ்க்கையில அதிகமாக ஸலவாத் ஓதுறாரோ, ஓ பரக்கத்துன் ஃபீ அர்ஸாகி, வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்று இப்னுல் கைம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார். அதிகமாக நம் வாழ்க்கையில ஸலவாத் இருந்துச்சுன்னா நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். கடையில உட்கார்ந்து ஸலவாத் அதிகமா ஓதுறோம், அந்த வியாபாரத்தில் பரக்கத் இருக்கும். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம், ஒரு ஆளு கீழே ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம், ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறோம், அல்லது வெளிநாட்டுல வேலை பார்க்கிறோம், நமக்கு மேல முதலாளி இருக்கிறாரு, ஓனர் இருக்கிறாரு. நம்ம வேலைகள்ல இருக்கும் பொழுதோ அல்லது வேலைகள்ல ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதிகமாக ஸலவாத் ஓதுனா நமக்கு சம்பளமும் உயரும், வேலைகள்ல நமக்கு மேலிடத்துல நல்ல பேரும் கிடைக்கும், அடுத்தடுத்து உயர்வுகள் கிடைக்கும். அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். நம் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். நம்ம வீடுகள்ல பெண்கள் சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஸலவாத் ஓதணும். இன்னைக்கு பாருங்க, சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது பாட்டு கேட்டுட்டே சமைக்கிறோம். சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது டிவியை ஒரு பக்கம் கிச்சன்ல இருந்து எட்டி பார்த்து என்ன செய்யறோம், நாடகத்துல இருந்து சீன் வந்துட்டான், அந்த சீன் வந்துட்டான் பார்த்துக்கிட்டு, இதெல்லாம் முசீபத்துங்க. இதனால பரக்கத்து வராது. சமைச்சுக்கிட்டு இருக்கும் போதோ அல்லது வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதோ அல்லது தொழுகைக்கு பின்னாடி அல்லது சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பொழுதோ நீங்க தஸ்பீஹ் எடுத்து ஸலவாத்தை ஓதிக்கொண்டே இருந்தால் உங்கள் வீடுகளில் தரித்திரம் வராது, முசீபத்துகள் வராது, பிரச்சனைகள் வராது. நிம்மதியான அமைதியான ஒரு பரக்கத்தான வீடாக அல்லாஹ் உங்களுடைய வீட்டை நிச்சயமாக ஆக்குவான். நம்மள நிறைய பேர் என்ன செய்யறோம், புலம்பரமா இல்லையா, காசு பணங்கள்ல பரக்கத்தே இல்லை, வரவும் செலவும் சரியா இருக்குது, வரவுக்கு மிஞ்சின செலவா இருக்குது. அப்படின்னு ஒரு 10 பைசா நம்ம கையில நிக்குதா, சேவிங்ஸ் பண்ண முடியுதா, சேமிக்க முடியுதா, அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், புலம்புறோம். காரணம் என்னன்னா, நம்ம காசு பணங்கள்ல வருமானத்துல பரக்கத்து இல்லை. இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், நம்ம மகனை திட்டுறது. டேய் 20,000 ரூபாய் 25,000 30,000 சம்பாதிக்கிறது இதெல்லாம் என்னடா பத்தும் அப்படி என்ன செய்யறோம், நம்ம மகனை திட்டுவோம். அல்லது நம்ம ஹஸ்பண்ட் நம்முடைய கணவரை திட்டுறது, எங்க 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் என்னங்க காணும், இந்த காலத்துக்கு 50,000 வேணும் அப்படின்னு நம்ம கணவரை திட்டுறது. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, காசு பணங்கள் உயர உயர நமக்கு நிம்மதி கிடைக்கும், நம்ம செலவுகள்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு கணக்கு போடாதீங்க. காசு பணங்கள் உயர உயர அதுல பரக்கத்து இருந்தாதான் நமக்கு என்ன செய்யும், அது நிரப்பமாக இருக்கும். பரக்கத்து இல்லைன்னா அந்த 1 லட்சமும் அந்த மாசத்துக்கு வரவும் செலவும் கரெக்டாயிரும். 1 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, 2 லட்சம் சம்பாதிச்சாலும் சரி, அதுல பரக்கத்து இல்லை என்றால் அந்த காசுலாம் வேஸ்ட் தான். அதனால நிம்மதியும் கிடைக்காது, அந்த காசை நம்ம சேமிக்கவும் முடியாது. பரக்கத்துனா என்ன, மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, மாசம் ஒரு 15-20,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, அதுல அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்தால் திருப்தியான நிம்மதியான அமைதியான நல்ல ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நம்மை செழிப்பாக வாழ வைப்பான். 15,000 சம்பளத்துல கூட, 15,000 வருமானத்துல கூட. இதுல என்ன மேட்ரு, பரக்கத்து தான் மேட்ரு. 1 லட்சம் ரூபாய் பரக்கத்து இருந்தாதான் அந்த வருமானத்தை கொண்டு நம்ம திருப்திப்பட முடியும். 15,000 ரூபாய் பரக்கத்து இருந்தாதான் அந்த வருமானத்தை கொண்டு திருப்திப்பட முடியும். அதனால காசு உயர்ந்தால் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படி கிடையாது, பரக்கத்து தான் அங்க முக்கியம். இப்ப இந்த பரக்கத்து எதை கொண்டு வருகிறது, பல விஷயங்கள் இருந்தாலும் அதுல குறிப்பாக ஸலவாத்தை நாம் வாழ்க்கையில் அதிகமாக ஓதிக்கொண்டே இருந்தால் என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில பரக்கத்து நிச்சயமாக வரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல யார் அதிகமாக ஸலவாத்தை ஓதுகிறார், குறிப்பாக பிரயாணங்களில், நம்ம பஸ்ல போறோம், பைக்ல போறோம், இப்படி போகும் பொழுது துவா ஓதுறோம், மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கும். அதையும் தாண்டி பிரயாணங்கள்ல அதிகமாக ஸலவாத்து நம்ம ஓதணும். பிரயாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஸலவாத்து ஓதிட்டு தான் பைக்ல கால் எடுத்து வைக்கணும், கார்ல கால் எடுத்து வைக்கணும், அல்லது பஸ்ல கால் எடுத்து வைக்கணும். ஏன்னா இப்போ உள்ள காலத்துல பாருங்க, திடீர் மரணங்கள், எப்போ ஆக்சிடென்ட் ஆகும் தெரியாது, எப்போ நம்ம சரியா போனாலும் எருத்தால உள்ளவன் சரியா வரமாட்டான். அப்போ திடீர் மரணங்கள் நம்ம பாக்குறோமா இல்லையா, எவ்வளவு திடீர் மரணங்கள். எங்க ஊர்லாம் ஒரு பையன், நல்ல ஓதன பையன், நல்ல படிச்ச பையன், அவங்க அம்மா கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாங்க, அந்த பையனை வளர்த்து படிக்க வச்சு, அந்த அம்மா வேலை செஞ்சு அவனை படிக்க வச்சாங்க. அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் 9 மாசம் குழந்தை நினைக்கிறேன், கை குழந்தை இருக்கு. திடீர்னு ட்ரெயின்ல ஏறின போது டக்குன்னு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தா, எந்த ஒரு ரத்த காயம் கிடையாது, எந்த ஒரு பெரிய அடியும் கிடையாது, மூத்தாயிட்டான். ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தா மூத்தாயிட்டான். பாருங்க, திடீர் என்று வரக்கூடிய மரணம். அவங்க அம்மா அப்பாவும் அனாதையா நிக்கிறாங்க, அந்த 9 மாச குழந்தை அனாதையா நிக்குது, அந்த மனைவி அனாதையா நிக்கிறான். யோசிச்சு பாருங்க அந்த குடும்பத்தினுடைய நிலைமையோ. திடீர் மரணங்கள், இப்படி திடீர் விபத்துகள், இப்படி திடீர் மரணங்கள் விபத்துகள், நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்படணும்னா அதிகமாக ஸலவாத்தை நம்முடைய வாயில் உச்சரிக்கும் பொழுது,
அதிகமாக ஸலவாத் ஓதும் பொழுது ஆபத்துகள், திடீரென்று வரக்கூடிய விபத்துகள், முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் நிச்சயமாக இந்த ஸலவாத்தினுடைய பரக்கத்தினால் நம்மை பாதுகாப்பான் என்பதற்கு நிறைய வரலாறு நெடுங்க நமக்கு நிறைய செய்திகள் இருக்கு. அலி அக்பர் நஹாவந்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய கிதாபுல ஒரு செய்தி எழுதுவாங்க, ஒரு அற்புதமான செய்தி. ஒரு நாள் கப்பல் பிரயாணம், ரொம்ப தூரம். இப்பெல்லாம் நம்ம ஃபிளைட்ல போயிடுறோம், 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல சவுதி அரேபியாவுக்கு போயிடுறோம். அப்பெல்லாம் ஒரு நாடை விட்டு 100 நாள் கடந்து போகணும்னா 40 நாள் 50 நாள் என்ன செய்வாங்க, கப்பல் பிரயாணம், கப்பல்லையே கிடக்கணும். அப்படி ஒரு கூட்டம் என்ன செய்யுது, கப்பல்ல பிரயாணம் செய்து போகுது. அந்த கூட்டத்துல ஒரு சிறந்த ஒரு ஆலிம், ஒரு சாலிஹான ஒரு மனிதர் இருந்தார். திடீர்னு கப்பல் போய்கிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு, கடல்ல சுனாமி, கடுமையான புயல் காற்று, அலை கப்பல்ல அடிச்சு மோதுது, கப்பல் இங்கிட்டு ஆடுது. ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. எந்த அளவுக்குன்னா அந்த கப்பல்ல உள்ள மாலுமியில இருந்து எல்லாரும், அந்த மக்கள்லாம் நினைச்சிட்டாங்க, ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, புயல் கிளம்பிட்டு கப்பல் கவுந்துரும், நம்ம என்ன செஞ்சிருவோம், எல்லாரும் இறந்து போயிருவோம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆற தழுவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கறாங்க. என் வாழ்க்கையில் தப்பு செஞ்சா மன்னிச்சிருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்கறாங்க. களிமாலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. களிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் களிமாலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு டெத் கன்ஃபார்ம், கண்டிப்பா மௌத்தா போயிருவோம் அப்படின்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நினைச்சு கொண்டு இருக்கும் பொழுது அந்த சிறந்த ஒரு ஆலிம் அந்த கப்பல்ல இருந்தான்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் என்ன செய்யறாரு, இப்படிப்பட்ட சூழல்லையும் நல்ல படுத்து தூங்குறாரு. நல்ல படுத்து தூங்கும் பொழுது இப்ப அந்த கப்பல்ல உள்ள எல்லாரும் இவர் மேல நல்ல மதிப்பு வச்சிருந்தாங்க. ஏன்னா நல்லவர்களுடைய முகத்தை பார்த்தாலே ஒரு மதிப்பு வந்துடும் நமக்கு. அப்ப அந்த நல்ல மனிதர், ஒரு பெரிய ஆலிம், அவர் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருந்தாங்க. அப்ப மக்கள்லாம் அவரை எழுப்பி கேட்டாங்க, எங்க பாருங்க கடலுடைய சீற்றத்தை பாருங்க, நீங்க என்னன்னா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்களே, என்ன இது அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த சாலிஹான மனிதர் சொன்னாரு, அவர் சொன்ன விஷயம் ஆச்சரியம், சஹீஹான நம்பகத்தகமான கிதாபுல உள்ள செய்தி. அவர் சொன்னாரு, என்னுடைய கனவில் முகமது ரசூல்லா வந்தார்கள். நான் இப்ப தூங்கினா இல்லையா, தூங்கும் போது என்னுடைய கனவில் முகமது ரசூல்லா வந்தாங்க. வந்து சொன்னாங்க, கப்பல் ரொம்ப புயலால் அவதிப்படுது, இந்த புயலிலிருந்து நீங்கள் காக்கப்பட வேண்டும் என்றால் என் மீது 1000 ஸலவாத்தை எல்லாரையும் ஓத சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதனால நீங்க என்ன செய்யுங்க, சல்லு அலன் நபி, நபியின் மீது நீங்கள் உட்கார்ந்து கொண்டு ஸலவாத்தை ஓடுங்கள் என்று சொன்னாங்க. அப்ப அந்த கப்பல்ல உள்ள எல்லா மக்களும் ஸலவாத் ஓதுனா எப்படி சரியாகும் அப்படிலாம் எதையுமே யோசிக்கல. அந்த மரண பயத்தில் எல்லாரும் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எல்லாரும், கப்பல் நிறைய ஸலவாத்தினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இமாம்கள் எழுதுறாங்க, அலி அக்பர் நஹாவந்தி அந்த கிதாப்ல எழுதுவாங்க, 300 ஸலவாத்தை கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. 300 ஸலவாத்தை கிட்ட நெருங்கின உடனே அந்த காற்று அமைதியானது, புயல் அமைதியானது, கடல் அமைதியானது. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அந்த புயலில் இருந்து ஸலவாத்தினுடைய பரக்கத்தினால் இவர்களை பாதுகாத்து கரையில் கொண்டு போய் சேர்த்தான் என்று இந்த வரலாற்று செய்தியை அலி அக்பர் நஹாவந்தி ரஹிமஹுல்லா தன்னுடைய கிதாபுல எழுதுறத நாம் வாசிக்க முடிகிறது. நிறைய பயான்லாம் நம்ம கேட்டிருப்போம். மாஷா அல்லாஹ். அப்போ ஸலவாத் என்பது விபத்துகள், ஆபத்துகள், இக்கட்டான சூழ்நிலைகள், நெருக்கடியான நிலைகளிலும் ஸலவாத்தை நாம் ஓத ஓத அதிலிருந்து அல்லாஹ் ஸலவாத்தினுடைய பரக்கத்தினால் நம்மை பாதுகாப்பான். அப்ப இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது, நமக்கு ஃப்ரீ டைம்ல இப்படி அதிகமாக நம்ம ஸலவாத்தை ஓதுவோம். ஸலவாத்தை நாம் அதிகமாக ஓத ஓத நோய் நொடிகள் வராது, வறுமை வராது, முசீபத்துகள் வராது, தருத்தினியம் வராது, குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது, எந்த ஒரு முசீபத்தான மன கஷ்டமான நிலையும் வராமல் பரக்கத்துகள், செழிப்புகள், அல்லாஹனுடைய அருள், அல்லாஹனுடைய மகுஃபிரத் போன்ற எல்லா நல்ல செய்தி, நல்ல விஷயங்களையும் அல்லாஹு தஆலா ஸலவாத்தை கொண்டு நமக்கு தருவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நபியின் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதுவோம். வல்ல ரஹ்மான் அதற்கு உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.